ஓம் தத்சத். கலபத்தியில முதல் ஸ்லோகம். பரிச்சிந்தைக நிரதாக புத்திராதிஷ்வப்யசங்கினஹ யோகீனாம் அனுகுர்வந்தி விஷ்ருங்கல தியக் கலாஹா. அதாவது இந்த ஸ்லோகத்துல கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய துஷ்டனுக்கும் யோகிக்கும் ஒரு சிலோடையாக கவி காண்பிக்கிறார். அதாவது அவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் என்ன, ஒரு ஒற்றுமையும் என்ன அப்படின்னு காண்பிக்கிறார். இப்போ முதல்ல ஒரு யோகியினுடைய நிலையில பார்ப்போம். பரச்சிந்தைக்க நிரதாக, பரச்சிந்தம், இங்க பர அப்படிங்கிற வார்த்தையை பரமாத்மா பரபிரம்மம் அப்படிங்கிற பொருள்ல காண்பிக்கிறார். அப்போ அந்த பரமாத்மாவினிடத்திலேயே மனதை வைத்து ஒன்றி இருக்கக்கூடியவர் யோகி. அவருக்கு வேறு எந்த விதமான சிந்தனைகளும் இருக்காது. அப்புறம் புத்திராதிஷ்வப்யசங்கினஹா, புத்திராதிஷு அபி அசங்கினஹா, தன் பிள்ளை முதலானவர்களிடத்திலே கூட ஒரு ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது, பற்றுங்கிறது இருக்காது. அசங்கினஹான்னா பற்றில்லாமல் இருப்பது. தான் பெற்ற பிள்ளையோ தான் கட்டின மனைவியோ அவர்களிடத்திலே கூட இவர்களுக்கு அன்புங்கிறதே இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரே ஒரு சிந்தை என்ன, பரபிரம்மத்தினிடத்தில் லயித்திருக்கிறது. அப்படி யோகி நாம் அனுகுர்வந்தி, இப்படி யோகிகளைப் போலவே யோகிகள் போகக்கூடிய அதே வழியிலேயே அனுகுர்வந்தின்னா பின்தொடர்பவர்கள் யாரு, விஷுங்கல தியக் கலாஹா. விஷுங்கல தியஹா அப்படின்னா தொடர்ச்சியாக, விஷ்ருங்கலா அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக, தியஹா மனதை ஊன்றிய கலர்கள் துஷ்டர்கள் அப்படின்னு. அப்போ யோகிகள் அந்த பரமாத்மாவினிடத்திலேயே இடைவிடாது மனதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த பரமாத்மாவை அடையணுங்கிறதுக்காக தன் பெற்ற பிள்ளை மனைவிகளை எல்லாவற்றையும் கூட பற்றில்லாது ஒதுக்கி தள்ளுபவர்கள். அப்படிப்பட்ட அந்த யோகிகளினுடைய நிலையையே துஷ்டர்களும் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு. இப்ப துஷ்டர்களுடைய விஷயத்துக்கு வருவோம். துஷ்டர்கள் பரச்சிந்தைக்க நிரதாக, பரச்சிந்தைக்கன்னா பரம் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்கள் அர்த்தம். அடுத்தவர்களுடைய மனசு என்ன இருக்கு, அவன் மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்கா, அதை எப்படி போட்டு நம்ம கெடுக்கலாம், அதை எப்படி நமக்கு அனுகூலமாக மாத்திக்கலாம் அப்படின்னே எப்பொழுதும் நினைச்சிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம புத்திராதிஷ்வபி அசங்கினஹா, இந்த ஒரு விஷயத்துல, அதாவது அடுத்தவர்கள் குடியை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு போகிற அந்த விஷயத்துல தன் பிள்ளைகளே தன் மனைவியோ தடையாக இருந்தா கூட அவர்கள் மேல கூட அவர்கள் பற்று வைப்பதே இல்லை. அவர்களை கூட அவர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு போவார்கள். அப்படிப்பட்டவர்கள் விஷுங்கலதியாக, விஷுங்கலம் அப்படின்னு சொன்னா இடைவிடாது இதையே எண்ணிக்கொண்டிருப்பவர்கள். அடுத்தவன் எப்படி இருப்பான், அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம், அதுக்கு தடையா இருக்கக்கூடிய தன் பிள்ளை மனைவிகளை எல்லாத்தையும் எப்படி ஒதுக்கி தள்ளலாம், அவர்களை எல்லாம் எப்படி நம்ம மனசை புண்படுத்தலாம் அப்படிங்கிறதையே அவர்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்கள் துஷ்டர்கள். அவர்களுக்கு ஒரு உய்வு அப்படிங்கிறது, அதாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறதே ஏற்படாது அப்படிங்கிறார் இங்கே சுவாமி தேசிகர். அப்போ பரமாத்மாவினிடத்திலே எப்படி யோகிகள் லயிப்பார்களோ, அந்த பரமாத்மாவை அடைய வேணுங்கிறதுக்காக தன் பிள்ளைகளை எல்லாம் எப்படி நிராகரிப்பார்களோ, அதாவது தன் உறவுகளை எல்லாம் நிராகரிப்பார்களோ, அந்த பரமாத்மாவினிடத்திலேயே தன் மனதை எப்படி ஒன்றி இருப்பார்களோ, அது போல கலர்களும் துஷ்டர்களும் இருக்கிறார்கள். ஆனா வித்தியாசம், இங்க பரமாத்மாவினிடத்துல இந்த துஷ்டர்களுக்கு அடுத்தவர்களுடைய குடியை கெடுப்பதில்லை. இதுதான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஒற்றுமையும் வேற்றுமையும் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அதனால நாமளும் யோகிகளுடைய வழியில போவோமே தவிர கலர்களுடைய வழியில போக வேண்டாம், துஷ்டர்களுடைய வழியில போக வேண்டாம், அந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். சுபாஷித நீதியில 3வது பத்ததியான கல பத்ததியில 2வது ஸ்லோகம். ஆத்மார்த்தம் யுக்த சித்தானாம் மித்ர மண்டல பேதினாம் அதிலங்கித லோகானாம் நபந்தஹா கேனச்சித்து கொச்சித்து. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகத்திலையும் யோகிகளையும் துஷ்டர்களையும் சிலடையாக பேசுறார் கவி. முதல்ல யோகிகள் பத்தி பார்ப்போம். யோகிகள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, ஆத்மார்த்தம், தன்னுடைய ஆத்மா உஜ்ஜீவிக்க வேண்டும், தன்னுடைய ஆத்மா கடை சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அது ஒரு சுயநலம் அப்படின்னு கிடையாதுங்க. இந்த ஆத்மா கடைசியாக என்ன ஆகணும் அப்படின்னா கடைந்தேறணும், அந்த எண்ணத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். ஆத்மார்த்தம் தனக்காக அப்படின்னு. யுக்த சித்தானாம் மனதை செலுத்தியவர்கள், தனக்காகவே தன்னுடைய மனதை செலுத்துபவர்கள் யோகிகள். அதுக்கப்புறம் மித்ர மண்டல பேதினாம், இப்படிப்பட்ட யோகிகள் என்ன பண்ணுவார்கள்னு சொன்னா, மித்ர அப்படின்னு சொன்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம், மித்ரம் அப்படின்னு சொன்னா நண்பன் அர்த்தம். அப்போ மித்ர மண்டலம், சூரிய மண்டலத்தை பேதினாம் அப்படின்னா கிழித்து கொண்டு போவார்களாம்.
ஏன்னா சூரிய மண்டலத்தை எல்லாம் கிழிச்சுட்டு போய் தான் அந்த பக்கம் நம்ம பரமபதத்தை போய் அடைய முடியும், பெருமாள் பரபிரம்மத்தை அடைய முடியும். அதனால இந்த யோகிகள் தங்கள் பற்றியே எப்பொழுதுமே மனதை சிந்தித்து கொண்டு தங்கள் உஜ்ஜீவிக்க வேண்டும்னு சிந்தித்து கொண்டு இந்த சூரிய மண்டலத்தை கிழித்து கொண்டு போவார்கள். அதிலங்கித லோகானம், இந்த உலகத்தை எல்லாம் தாண்டி, அதி லங்கிதம், லங்கனம் அப்படின்னு சொன்னா தாண்டு போறது. அப்போ இந்த உலகத்தை எல்லாம் தாண்டி சூரிய மண்டலத்தை கிழித்து கொண்டு தங்கள் ஆத்மா உஜ்ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதாகவே அவர்கள் இருப்பார்கள். நபந்தஹா கேனச்சித்து கொச்சித்து, அப்படிப்பட்ட அந்த யோகிகளை பந்தஹா கட்டாது, எந்த ஒரு விஷயமும் கட்டி போடாது. கேனச்சித்து யாராலையும் கட்டி போட முடியாது, எந்த ஒரு விஷயத்தாலையும் கட்டி போட முடியாது. அவர்கள் முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு. அப்போ யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், பரம்பொருளை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை எல்லாம் தாண்டி சூரிய மண்டலத்தை கிழித்து கொண்டு தங்கள் ஆத்மா கடைந்தேற வேண்டும் என்று செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய அவர்களை எந்த ஒரு விஷயமும் கட்டி போடாது, யாராலையும் கட்டி போடவும் முடியாது அப்படின்னு. இப்போ இதே துஷ்டர்கள் விஷயத்துல வந்தோம்னா ஆத்மார்த்தம், இவர்களும் தங்களை பற்றியே தான் சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனா இவர்கள் சுயநலக்காரர்கள், தான் சந்தோஷமா இருக்கணும், தனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்கள் துஷ்டர்கள். அதிலேயே யுக்த சித்தானா மனதை செலுத்தக்கூடியவர்கள், தான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அடுத்தவர்களை எப்படியெல்லாம் புண்படுத்தணும் அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். மித்ர மண்டல பேதினாம், இங்க மித்ரம் அப்படிங்கிற இடத்துல மித்ர மண்டல பேதினாம் அப்படிங்கிற இடத்துல நண்பர்களுடைய ஒரு கூட்டத்தையும் நண்பர்களுடைய ஒரு வார்த்தைகளையும் அவர்கள் கேட்காமல் அதையும் உதாசீனப்படுத்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு அர்த்தம். தன் நண்பர்கள் அப்பா நீ செய்யறது சரியில்லை, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா கூட அதை கூட பொருட்படுத்தாது, சி நீ என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி தன் நண்பர்களை எல்லாம் இழிவாக பேசி அவர்களை எல்லாம் கலைத்து அப்படி போகக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அதிலங்கித லோகானா, அதிலங்கித இந்த உலகத்தை எல்லாம் கடந்து போவார்கள். உலகம் அப்படின்னு சொன்னா பெரியவர்களுடைய வார்த்தைகள், பெரியவர்களுடைய அந்த நல் வழி, அந்த வழி எல்லாத்தையும் தாண்டி தான் செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லி இந்த உலக மறையை மறந்து வேறு ஒரு வழியில போகிறது, அப்படி போகக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட அந்த துஷ்டர்களை நபந்தஹா கேனச்சித்து கொச்சித்து யாராலையும் கட்டி போடவும் முடியாது, எந்த ஒரு விஷயத்தையாலும் கட்டி போட முடியாது. இங்க எந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கயிறு மட்டும் இல்ல, சில பேர் மந்திரங்கள் எல்லாம் பண்ணி ஒருத்தரை கட்டி போடுறது அப்படி எல்லாம் பண்ணுவா, அதாலையும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். கேனச்சித்துனா யாராலையும், அரசன் தடை போட்டாலும் கூட முடியாது, அவ்வளவுதான், பிடிச்சி ஜெயில தான் போடலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கலாம், அவ்வளவுதானே தவிர அவர்கள் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டான்னு சொன்னா, அந்த துஷ்டத்தனத்தை நினைச்சிட்டான்னு சொன்னா அதை முடிக்காம விடமாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை எதாலையும் கட்ட முடியாது. இந்த இடத்துல பந்தகான்றதுக்கு தன்னுடைய பந்தம் உறவுகள் மூலமாகவும் கூட கட்டி போட முடியாதுங்கிற அர்த்தத்தையும் நம்ம துணிச்சுக்கலாம். அப்போ துஷ்டனாக இருக்கக்கூடியவன் இந்த உலகத்தை எல்லாம் தாண்டி, இந்த உலகத்தினுடைய நீதி நெறிமுறைகளை எல்லாம் தாண்டி தன் நண்பர்கள் உற்றார் உறவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கூட உதாசீனப்படுத்தி தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே வாழ்வான், அதிலேயே மட்டும்தான் புத்தியை செலுத்துவான். அப்பேற்பட்டவர்களை எந்த ஒரு விஷயத்தினாலையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவர்களை நாம் விலக்கி இருக்க வேண்டும், அவர்கள்கிட்ட நம்ம விலகி இருக்கணுமே தவிர அவர்களை சேர்த்துக்கணும், அவர்களோட கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது முட்டாள்தனமானது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இங்க நமக்கு காண்பிக்கிறார். ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த துஷ்டர்களை தூரமா விலக்கி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அவர்களை அடக்கி ஆளணும், அவர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா ஏதோ ஒரு சமயத்துல அவர்கள் மீறி நம்ம எல்லாம் காயப்படுத்திட்டு தான் போவா அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சுபாஷித நீதியில 3வது பத்தத்தில 3வது ஸ்லோகம், ஸ்நேஹ சைத்யம் பிரசாதश्च கோஷத்யாகश्च ஜாயதே ஆசன்ன அபரபீடார்த்தம் நிஸ்திரும்ஷஸ்ய அசிதாத்மனஹ. அதாவது இங்கே ஒரு கூரான கத்தி, அந்த கத்தியும் ஒரு துஷ்டனையும் ஒப்பிட்டு காண்பிக்கிறார் கவி. ஸ்நேகா ஒரு கத்தியினுடைய விஷயத்தை பத்தி பார்ப்போம். பொதுவா இந்த ஸ்நேகா அப்படிங்கிற அந்த எண்ணெய் அப்படின்னு அர்த்தம், பிசுக்கு அப்படின்னு. இந்த கத்திக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அது துரு பிடிச்சிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் இந்த உரையில வச்சு வெளியில எடுக்கணும், அதுக்கு அந்த ஒரு ஸ்மூத்னஸா அது போயிட்டு வெளியில வர்றதுக்காக என்ன பண்ணுவான்னா எண்ணெயை தடவி வச்சிருப்பா ஸ்னேகா. அப்போ இந்த கத்தியானது எப்பொழுதும் எண்ணெய் தடவப்பட்டு இருக்கும். சைத்தியம் அது குளிர்ச்சியா இருக்கும், ரொம்ப சூடா வச்சிருக்க மாட்டா, அது குளிர்ச்சியாக அதை வச்சிருப்பா.
எதுக்காக அப்படின்னு கேட்டால் அது எக்கு இரும்புனால செய்யப்பட்டது, எக்குனால செய்யப்பட்டது, அது குளிர்ச்சியாகவே இருக்கும் எப்பொழுதுமே. அதே மாதிரி பிரசாதகா அப்படின்னா நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு வச்சிருப்பா அதை. ஏன்னா துருப்பிடிச்சு போயிருந்தா அது உபயோகப்படுத்த முடியாது, அதனால நல்லா பளிச்சுன்னு வச்சிருப்பா பிரசாதஷ்ட. அப்புறம் கோஷத்யா அப்படின்னு சொன்னா அதை உரைக்குள்ளே வைத்து பத்திரமாக வைத்திருப்பார்கள். அதாவது கத்தி வைக்கிறதுக்கு தனியாக இடுப்பில் உரையெல்லாம் வச்சிருப்பா, அந்த உரைக்குள்ளே போட்டு அதை வச்சிருப்பா. அப்புறம் ஆசன், இது எதுக்காக வச்சிருப்பா அப்படின்னா ஆசன்னக அபரபீடார்த்தம். இது எதற்காக வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அபரபீடார்த்தம், அடுத்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அடுத்தவர்களை இம்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வச்சிருப்பா. எதை அப்படின்னு கேட்டா நிஸ்திரும்ஷஸ்ய அப்படின்னு சொன்னா, நிஸ்திரும்ஷா அப்படின்னு சொன்னா கத்திகள்லயே பல வெரைட்டிஸ் இருக்கு, பலவிதமான கத்திகள் இருக்கு. அசி அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் கூரா இருக்கக்கூடிய அந்த கத்திக்கு பேரு அசி அப்படின்னு, இருமுனை கூரா இருக்கிறது. அதே கட்கஹா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பக்கம் மட்டும் கூரா இருக்கும், அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், நீட்டமா இருக்கும், அந்த மாதிரி. இது நிஸ்திரும்ஷா அப்படின்னு சொன்னா 30 விரல் அளவுக்கு இருக்கக்கூடியது. அந்த 30 விரலுக்கு அளவுக்கு அதிகமாக நீண்டு இருக்கக்கூடிய கத்திக்கு பேர் தான் நிஸ்திரும்ஷா அப்படின்னு. 30 விரல் அப்படின்னு சொன்னால் எந்த விரல், எந்த சுண்டு விரலா ஆட்காட்டி விரலா, 30 விரல். அந்த விரல் அப்படிங்கிறச்ச எந்த அளவுலேருந்து எப்படி எடுத்துக்கணும், நீட்டமாக 30 விரல் எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை இப்படி விரல்களை மடக்கி வச்சுட்டு எடுத்துன்னு போகணுமா அப்படின்னா விரல்களை மடக்கி வச்சுட்டு எடுத்துன்னு போகும்போது வரக்கூடியதான ஒரு அளவு. அந்த கத்தியானது எப்படி இருக்குமோ அது போலத்தான் அசிதாத்மனஹா, கெட்ட புத்தியை படைத்தவர்கள் கூட, தீய புத்தியை படைத்த அந்த துஷ்டர்கள் கூட இருப்பார்கள் அப்படின்னு. இப்போ தீயவர்களுக்கு விஷயத்தில் பார்ப்போம். ஸ்னேகா, இந்த தீயவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஸ்னேகா எப்பொழுதும் நட்போடு இருப்பார்கள். யார்கிட்ட, அடுத்தவர்கள் கிட்ட நட்போடு இருந்து இவர்களுடைய காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நட்போடு பழகுவார்கள். உண்மையான நட்பு இருக்காத அவர்கள் பழகக்கூடியது, அவளை கெடுக்கிறதுக்காக இவர்கள் நட்போடு பழகுவார்கள். அப்புறம் சைத்தியம், ரொம்ப குளிர்ச்சியா பேசுவா இந்த கெட்டவன் அடுத்தவர்கள் கிட்ட, ஏன்னா அவளை கவுக்கணுமே, அதுக்காக குளிர்ச்சியா நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் நான் தரேன், நீ கவலையப்படாத, உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு அவர்களை குளிர்ச்சியா பேசி அவர்கள் மனசை கெடுப்பார்கள். அப்புறம் பிரசாதஷ்ட, எப்பொழுதுமே அப்படியே முக மலர்ச்சியோடு இருப்பார்கள், சிரிச்ச மாதிரி, அப்படியே அவர்கள் பார்க்குறச்செல்லாம் முகம் சிரிச்ச மாதிரியே இருந்து அவர்களை கவிழ்க்கிறதுக்காக இருந்து. அதுக்கப்புறம் கோஷத்தியாக அப்படின்னு சொன்னா தங்களுடைய கோஷம், செல்வத்தை எல்லாம் கூட அவர்கள் கொடுக்கறதுக்கு இருப்பார்கள். அதாவது ஒரு வாஞ்சனையோட கொடுக்கறது, இது விருப்பப்பட்டு அவர்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம 10 ரூபாய் செலவு பண்ணுவோம், அப்படி பண்ணோன்னா எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட தான் 10,000 ரூபாய் இருக்கேன், அதை நம்ம நைஸாக எடுத்துருவோம், 10 ரூபாய் போனா என்ன அப்படின்னு. இல்லை உனக்காக தான் செய்கிறேனா, நீ வாங்கிக்கோ, கவலைப்படாத, இந்த இது உனக்கு தான் நான் தரேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு எல்லாம் தங்களுடைய கோஷம், பணத்தை செலவு செய்வார்கள், தியாகம் செய்வார்கள். எதுக்காகன்னு கேட்டால் பெரிய செல்வத்தை அடையணும், அவர்கள்கிட்டேருந்து பெரிய ஆதாயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட அந்த துஷ்டர்கள் எப்படி இருப்பார்கள்னு கேட்டால் ஆசன்ன அபரபீடார்த்தம், அடுத்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான விஷயத்தோட, நல்ல நட்புறவோட, பேச்சில் இனிமையோட, முக மலர்ச்சியோட தங்களுடைய செல்வத்தை எல்லாம் செலவழித்து இந்த துஷ்டர்கள் எதுக்காக இருப்பார்கள்னா அடுத்தவர்களை காயப்படுத்த வேண்டும், அடுத்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும், கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட துஷ்டர்களிடத்திலிருந்து நம்ம தூரம் விலகி இருக்கணும், அவர்களிடத்திலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகர் நமக்கு உபதேசமாக இங்கே காண்பிக்கிறார். ஓம் தத் சத். சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய சுபாஷித நீவில 3வது பத்தத்தில 4வது ஸ்லோகம், ஜனித்வாபி மகாவம்சே நிம்னகா வக்ரச்சேஷ்டிதாக வைபரீத்யம் விதன்வந்தி சமேஷு விஷமேஷு ச. இங்கே ஒரு நதியையும் துஷ்டனையும் சிலேடையாக பேசுறார் கவி. இப்போ நதி, அந்த விஷயத்தை பார்ப்போம். ஒரு நதி ஜனித்வாபி மகாவம்சே, மகாவம்சா அப்படின்னு சொன்னா பெரிய மலை அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய மலையில ஒரு நதியானது ஜனித்வாபி உண்டாயிருந்தாலும் கூட அது என்ன பண்றது, நிம்னகாகா கீழ் நோக்கித்தான் வருது. அப்படி கீழ் நோக்கி வக்ரச்சேஷ்டிதாக, அதுவும் நேரா அப்படியே கோடு போட்ட மாதிரி நேரா போகுமான்னா போகாது, வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியெல்லாம் வக்ரம், அதனுடைய ஒரு வழிமுறையே ஒரு வக்ரமா இருக்கும். அது மட்டுமா போற இடங்கள்ல எல்லாம் புட்டிச்சு இருக்கிற மரம் செடி கொடி என்ன தடை இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கிட்டு போகும், அப்படியே பாறைகள் எல்லாத்தையும் உருட்டி விட்டுட்டு போகும். அப்படி வக்ரச்சேஷ்டிதா,
நேராக போகாது, வளைஞ்சு வளைஞ்சு போகும். அது மட்டும் இல்லை, வைபரீத்தியம், இதனுடைய இது வந்து விபரீதமாக இருக்கும். வித்தன்வந்தி, அது நடக்கும். இது விபரீதமாக நடக்கும் எல்லா விஷயத்தையும். எப்படி என்ன விபரீதமாக நடத்தும் அப்படின்னு கேட்டால், சமேஷு, அதாவது சமமாக இருக்கக்கூடியதான இடத்த வந்து மேடும் பள்ளமாக மாற்றும். விஷமேஷுச்ச, பள்ளமாக இருக்கிற இடத்த மேடாக்கி சமமாக்கும் அப்படின்னு. அப்போ நதி ஒன்று வேகமாக பாஞ்சு வருது, மலையில் மேலே புறப்பட்டு உயர்ந்த ஒரு இடத்துல ஆரம்பித்து அது கீழ் நோக்கி தான் வருது. அதுக்குண்டான ஒரு வழியை பாருங்க. அப்போ அது கீழ் நோக்கி வந்து அது நடக்கிறது கூட சரியாக நடக்கிறதான்னா இல்லை, வளைஞ்சி நெளிஞ்சு நடக்கிறது. அப்படி நடந்தாலாவது ஒழுங்காக ஒரு விஷயத்தை செய்கிறதான்னா அதுவும் இல்லை. சமமாக ஒரு பள்ளம் இருக்குது, இந்த நதி பாஞ்சு வந்தோடனே அதை சமமாக்கிடுறது. அந்த பள்ளத்தை ஒரு இடம் மேடா பள்ளமாக இருக்குது, அது வந்து சமமாக்கிடுறது. அதே மாதிரி சமமாக இருக்கக்கூடியதான ஒரு இடத்த மேடாக்கிடுறது, இல்லை பள்ளமாக்கிடுறது. இப்படி இந்த நதியானது பண்ணுறது. இதே மாதிரி தான் துஷ்டர்களும் இருப்பார்கள் அப்படின்னு. எப்படி? ஜனித்வாபி மகாவம்சே, ஒரு துஷ்டன் பெரிய குலத்தில் பிறந்திருப்பான். பெரிய குலம்னு சொன்னாலே இங்கே ஏதோ ஒரு உயர்ந்த ஜாதி அப்படின்னு எடுத்துக்காம, மனித ஜாதிங்கிறதே உயர்ந்த ஜாதி தானே, ஏன்னா அதுக்கு தானே 6 அறிவு இருக்கு. அப்போ அந்த 6 அறிவு படைத்த ஒரு மனித ஜாதியில் ஒருத்தன் பிறந்திருக்கான்னு சொல்றது அதுவே ஒரு பெரிய குலத்தில் பிறந்தது தான். அப்படி ஒரு பெரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவனுடைய செயல் எப்படி இருக்கும்னா, நிம்னகா, தீயோரோட சேர்ந்திருப்பானா. நிம்னகா அப்படின்னு சொன்னா தீயர்களோட பழகக்கூடியது. அப்படி சேர்ந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, வக்ரச்சேஷ்டிதாகா, அவனுடைய பழக்க வழக்கங்களும் தீய பழக்கங்களோட தான் சேரும். ஏன்னா கெட்டவர்கள்கிட்ட சேர்ந்தா, கெட்டவர்கள்கிட்ட சேர்றதுனால வெறும் கெட்ட பழக்கங்கள் தான் வரும். அது மட்டுமா, இவனும் எப்படி நடப்பான் அப்படின்னு கேட்டா, வைபரீத்தியம் விதன்வந்தி, விபரீதமாகத்தான் இவனும் நடந்து கொள்வான். ஏன்னா கெட்ட பழக்கம் வந்துருத்தே. அப்ப எப்படி நடந்துப்பான் அப்படின்னு கேட்டா, சமேஷு, நல்லவர்கள் கிட்ட விஷமமா நடந்துப்பான். விஷமேஷு, கெட்டவர்கள் கிட்ட நல்லதா நடந்துப்பான். அப்போ நல்லவர்களுக்கு தீமையை செய்வான், தீயவர்களுக்கு நன்மையை செய்வான். இதுதான் ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்து கெட்டவர்களோட சேர்ந்து தீய பழக்கத்துக்கு அடிமையாகி கடைசியில ஒரு கெட்ட வழியில நடக்கக்கூடிய ஒரு துஷ்டனுடைய ஒரு வழியா இருக்கும். அப்போ அப்பேற்பட்டவனை நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு அவனிடத்திலிருந்து விலகி இருக்கணுமே தவிர, அவனோடு கூட சேர்ந்து இருக்கணும், அவனோடு கூட எப்படியாவது அவனை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் அது கஷ்டம். நம்ம தான் கடைசியில் ஆயிடுவோம். ஏன்னா நதி அதனுடைய பிரவாகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து பிடிச்சிட்டு, என்னதான் பலமாக இருந்தால் கூட, ஒரு ஆணி வேரோட இருந்தால் கூட அந்த மரத்தையே கூட சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இந்த துஷ்டனை, இப்பேற்பட்ட துஷ்டனை நம்ம வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா கஷ்டம். கடைசியில் அவன் நம்மளையும் கொண்டு போயிடுவான் அப்படிங்கிறது தான். ஆகையினால அப்பேற்பட்ட துஷ்டர்களிடத்திலிருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துறார் சுவாமி வேதாந்த தேசிகர். ஓம் தத் சத். சுபாஷித நீவியில் 3வது பத்ததியில் 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். உத்பதாதுன்னதாக கேச்சித் பகுபங்க பிரமாகுலாக தட்டஸ்தானபி நிக்னந்தி தரசா பின்ன சேத்தவா. அதாவது சில தீயவர்கள் கெட்ட வழியில் நிறைய பணங்களை எல்லாம் சம்பாதிச்சு புது பணக்காரர்களாக அப்படியே மிளர்ச்சியோடு இருப்பார். இப்படிப்பட்ட அந்த பணக்காரர்களை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, பாடுறா புது பணக்காரன் அப்படின்னு அவளை வந்து கேலியாக பேசுவாள். இந்த கேலி பேச்சுக்கெல்லாம் கேள்விப்பட்டு அதுக்கு ரொம்ப கோபமடைஞ்சி இவா என்ன பண்ணுவான்னா, அந்த பேசினவர்களை மட்டும் தாக்காமல் அங்கே இருக்கிறவ எல்லாரையுமே கூட தாக்கி அவர்கள் எல்லாரையும் இழிவாக பேசி அவர்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தீமையை உண்டு பண்ணுவாள். இது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த காட்டாரானது அப்படியே வேகமாக பெருக்கெடுத்து வர்றச்ச ஒன்றுமே அறியாது பாவமாக நின்றுண்டு பல பேருக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மரமானது அப்படியே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் கரையில் இருக்கக்கூடிய மரங்களும் எப்படி சாஞ்சி பெயர்த்து கீழே விடுமோ அந்த மாதிரி இந்த காட்டாறு மாதிரி கெட்ட வழியில் சம்பாதித்த பணங்களை உடைய அந்த தீயவர்கள் சாதுக்களான அந்த மரங்கள் போன்று இருக்கக்கூடிய சாதுக்களை எல்லாம் அழித்து அவர்களையும் நாசம் பண்ணி அவர்களையும் துன்புறுத்துவார்கள். அப்பேற்பட்டவர்கள் இந்த தீயவர்கள் அப்படின்னு சொல்லி கலப்பத்தத்தியில் அந்த தீயவர்கள்கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் நமக்கு உபதேசமாக காண்பிக்கிறார். ஓம் தத் சத். சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய அத்தியுதமான ஒரு நீதி கிரந்தம் சுபாஷித நீவி. அதில் 3வது பத்ததியில் 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். கேனச்சித் தாந்த கிருத்தியேன குலகோத்திர விமர்தினம் மதேன பகுதா பின்னம் மாதங்கம் மன்யதே ஜனஹா. கேனச்சித், ஏதோ ஒரு காரணத்தினாலே, தாந்த கிருத்தியம் அப்படின்னு சொன்னா வெளிவேஷம் போடுறது. சில பேர் ஏதோ ஒரு காரணவசாத்து, அதாவது இந்த இடத்துல இந்த சில பேர் அப்படிங்கிறது கேனச்சித்துங்கிறது தீயவர்களை சொல்றா சுவாமி தேசிகன். அப்போ தீயவர்கள் வெளிவேஷம் போட்டுண்டு குல கோத்திர விவர்தினா,
தங்களுடைய குலத்திற்கு அப்பாற்பட்டு நடப்பவர்கள் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த தீயவர்கள் மதேன பகுதா பின்னம், மதத்தினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மாத்தங்கம் யானையை ஜனங்கள் எப்படி விட்டு தூர போவார்களோ அது போல அவர்களை விட்டு தூர போகணும் அப்படின்னு. இங்கே துஷ்டர்கள்லாம் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அவ சுவாவங்கள்லாம் எப்படி இருக்கும்னு அப்படி சொல்ற இந்த ஸ்லோகத்துல சில பேர் உயர்ந்த குலத்துல பிறந்திருப்பா. இதுக்கு போன ஸ்லோகத்துல கூட அப்படி காண்பித்தார். உயர்ந்த குலத்துல பிறந்திருப்பா, ஆனா தீய செயல்களில் சேர்ந்து அவர் அடுத்தவர்களை இம்சிக்கக்கூடியவர்களா இருப்பா. அப்படிப்பட்டவர்களோட நம்ம விலகி இருக்கணும்னு அதைத்தான் இங்கேயும் காண்பிக்கிறார். இங்க வெளிவேஷம் போடுறத பத்தி, ஒரு நல்ல குலத்துல பிறந்திருக்கலாம், இல்ல குலத்துல நல்ல குலத்துல பிறக்காம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வெளிவேஷம் போட்டு அடுத்தவர்களை ஏமாத்தி அவர்கள்கிட்ட இருந்து இவர்கள் எல்லா விஷயங்களையும் லாபத்தை அடையணும் அப்படின்னு பார்ப்பா. அப்போ அப்படிப்பட்ட தீயவர்கள் அவர்கள் வெளிவேஷம் போட்டிருக்காளா இல்லையான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த பசுந்தோல் பொருத்திய புலி அப்படின்லாம் சொல்லுவா, அந்த மாதிரி. அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே தங்களுடைய வெளி வேஷத்தை எல்லாம் போட்டு தங்கள் குலத்திற்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை ஒரு மதம் கொண்ட யானை வருது அப்படின்னு சொன்னா அதை பார்த்து எப்படி மக்கள் ஜனாக தூர போவார்களோ அது போல இவர்களும் விலகி போகணும் அப்படின்னு இங்க நமக்கு உபதேசமாக கொடுக்கிறார். அப்போ தீயவர்களை கண்டால், துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படிங்கிறது தான் திரும்ப 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 சுவாமி தேசிகன் நமக்கு உபதேசிக்கக்கூடியது. ஆகையினாலே இல்லை நான் அவளை காப்பாத்திடுவேன், நான் அவளை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம போனோம்னா கடைசியில் நம்ம தான் மாட்டிப்போம் அப்படிங்கிறத தான் இங்கே அவர் ஆணித்தனமாக காண்பிக்கிறார். அப்போ யானை, மதம் பிடித்த யானையை கண்டால் எப்படி பயந்து ஓடுவோமோ அது போல தீய செயல்களை வெளிவேஷம் போட்டு நடிக்கக்கூடிய அந்த தீயவர்களை கண்டால் நாமும் ஓடணும் அப்படிங்கறத இங்க உபதேசப்பிரதமான விஷயம். ஓம் தத் சத். சுபாஷித நீவியில 3வது பத்தத்தில 7வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். அநேக முக பாபாத்மா சத்ம சந்தர்ஷிதாஸ்ரமஹ கர்புர பிரகிருதிஹி கஷ்சித் காபேய கலஹோசிதஹ. அதாவது சில தீயவர்கள், கெட்டவர்கள் அநேக முக பாபாத்மா, பலவிதமான பாபங்களை எல்லாம் செய்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம சத்மனா மறைந்து அப்படின்னு அர்த்தம். சந்தர்ஷிதாஸ்ரமஹ, தங்களுடைய ஆசிரமத்திற்கு மாறாக சில செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ பலவிதமான பாபங்களையே செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அது எப்படி அப்படின்னா, இங்க சத்ம ஆசிரமஹா சந்தர்ஷிதாஸ்ரமஹான்னு சொன்னா பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஆசிரமங்கள். இந்த 4 ஆசிரமத்திலேயும் அவர்கள் சத்ம மறைந்து மறைந்து செய்யக்கூடிய தீய செயல்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவாதான் தீய விஷயத்தை செய்வான்னு கிடையாது. 4 ஆசிரமத்தை சேர்ந்தவர்களும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தவறுகளை பண்ணிட்டு தான் இருப்பா. அப்போ மறைவா செய்யக்கூடியதான தவறுகள் அப்படியெல்லாம் இருக்கிறது. கர்புர பிரகிருதிஹி கஷ்சித்து, அதாவது தீய செயல்கள். கர்புர அப்படின்னு சொன்னா தீய செயல், கெட்ட செயல், பாப செயல் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டவர்கள் கஷ்டித்து காப்பேய கலஹோச்சிதா. காப்பேய கலஹோச்சிதா அப்படின்னா, காப்பேயம் அப்படின்னு சொன்னா கபேஹே தத்பவம். கபி அப்படின்னா குரங்கு, குரங்கினுடைய ஒரு சுபாவத்தை ஒத்தவர்கள் அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா குரங்கினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, குரங்கு கோவப்படும், சண்டை போட்டுட்டே இருக்கும், சதா சர்வதா அது தாவிண்டே இருக்கும். அதனுடைய மனசு ஒரு ஸ்திரமா இருக்காது. அதாவது அதனுடைய சுபாவம் ஒரு இடத்துல ஸ்திரமா நிற்காது, மாறிண்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த துஷ்டர்கள் கூட ஒரு ஸ்திரமா இருக்காம மனசை அப்பப்போ அலைப்பாய விட்டுக்கிட்டு எப்படா அடுத்தவர்கள் கூட சண்டை போடலாம், எப்படி அவர்களை வம்பிழுக்கலாம் அப்படிங்கிறதுலேயே கவனமாக இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் துஷ்டர்கள். அதனால அவர்கள் பலவிதமான பாபச் செயல்களை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்க சத்வ ரஜ தமோ குணங்கள்லாம் வியாக்கியானக்காரெல்லாம் எழுதுறச்ச சத்வ ரஜ தமோ குணங்களினுடைய மாறுபாட்டின் காரணமாக இவர்கள் மாறிக்கொண்டே இருந்து பலவிதமான தீய செயல்களை செஞ்சுட்டு, அதுவும் மறைஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியாதுங்கிற எண்ணத்திலே செய்து 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 பலவிதமான பாபங்களை செய்து அதன் மூலமாக தீய செயல்களுடைய ஒரு குவியலாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த துஷ்டர்களை நம்ம பார்த்தாலும் தூர விலகி போயிடணும். ஏன்னா இவர்கள் குரங்கியினுடைய சுபாவத்தை போல் உள்ளவர்கள். அதனால அவர்களை விட்டு நம்ம தூர போறது தான் நல்லது. அதனால அவளை போய் நான் மாத்த போறேன், திருத்த போறேன்னு போகிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் இங்க சுவாமி தேசிகன் காமிச்சுட்டு இருக்கார். ஓம் தத் சத். சுபாஷித நீவியில 3வது பத்தத்தில 8வது ஸ்லோகம். சலினம் சத்கதானார்கம் ஸ்வாத்மோபஹத ஜாதிகம் ந நிகிருண்ணாதி யஹா காலே சோபி சப்யேர் நிகிருஹ்யதே. அதாவது
இப்போ ஓரளவுக்கு இந்த துஷ்டனை திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். யார் அப்படின்னு கேட்டா சக்தி சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னு. இதுவரைக்கும் அந்த துஷ்டன் கிட்ட இருந்து தூர விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். ஏன்னா பொதுவா அதுதான் நமக்கு ஒரு நல்ல விஷயமே. அவன் துஷ்டனை தெரிஞ்சு போயிடுதுன்னா அவன் கிட்ட இருந்து தூர விலகி இருந்துட்டோம்னா நமக்கு ஆபத்து இல்லை. சரி, ஏதோ சாமர்த்தியம் இருக்கு, சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி சக்தி சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒருத்தன் இவன் துஷ்டன்னு தெரிஞ்சு அவனை தன் வசப்படுத்தல, இல்ல அவனை நல்வழிக்கு படுத்தல அப்படின்னு சொன்னா இவனும் அவமானத்துக்கு உள்ளாவான் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. என்னது எப்படி அப்படின்னு கேட்டா சலினம். சலினம் அப்படின்னா கேடு செய்பவன், அடுத்தவர்களுக்கு தீமையை விளைவிப்பவன். சத்கதானர்கம், சத்கதானர்கம்னா நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்து அது காது கொடுத்து கேட்காதவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வாத்மனோ உபகத ஜாதிகம், தான் அடுத்தவர்களை எல்லாம் உபகதக, அதாவது ஒரு பரிகாசம் பண்ணக்கூடியவன், பரிகாசம் செய்து அடுத்தவர்களை எல்லாம் ஒரு ஒரு கெட்ட வார்த்தையில பேசக்கூடியவன், அடுத்தவர்களை எல்லாம் அவமதிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்படிப்பட்டவன் நிகிருண்ணாதி, யார் ஒருத்தன் அவனை ஒரு சரிநிலைப்படுத்துவதில்லையோ, யஹா காலத்துல ஒரு சிறந்த காலத்துல அவனுக்கு நேரம் பார்த்து இவனை இந்த சமயத்துல நம்ம பிடிச்சி அவனை உபதேசம் பண்ணி அவனை நல்வழிப்படுத்தணும்னா நல்லது, அவன் மாறிடுவான்னு. உதாரணத்துக்கு நம்ம வால்மீகியினுடைய சரித்திரத்தையே பார்த்துக்கலாம். நாரதர் எந்த சமயம் பார்த்து வால்மீகிய, அதாவது அந்த வால்மீகியினுடைய அந்த பூர்வாசிரமத்தில் இருக்கும் பொழுது, அதாவது வால்மீகியா இல்லாம பிராச்சேதஸ் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது அவனை போய் நம்ம ஆட்கொண்டு அவன் இடத்துல நல்வழிப்படுத்தினோம்னா அவன் மாறிடுவாங்கிறத சமயம் பார்த்து சொன்னாரோ, அந்த மாதிரி சமயம் பார்த்து அந்த கொடியவனை யஹா காலே அவன் நிகிருண்ணாதி, அவனை ஆட்கொள்ளல, அவனை நல்வழிப்படுத்தல அப்படின்னு சொன்னா, சோபி அவன் கூட சப்யைஹி நல் மனிதர்களாலே, நல் பெரியோர்களாலே நிகிருஹ்யதே அவமதிக்கப்படுவான், விடப்படுவான் அப்படிங்கிறார். அப்போ சக்தி சாமர்த்தியம் இருந்ததுன்னா தீயவர்களை போய் நாம நல்வழிப்படுத்தணும். அதை விட்டுட்டு சக்தி சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நம்ம போயிட்டு அவனை போய் நம்ம நல்வழிப்படுத்துறோம்னு சொன்னா, ஏதோ ரெண்டு குருவிகள் வந்து குரங்க பார்த்து ஏன்பா மழையில நனைஞ்சுட்டு இருக்கே, கஷ்டப்படுற, இந்த மாதிரி நாங்கெல்லாம் கை கால் இல்லாமலே இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டின்னு சந்தோஷமா இருக்கும், மழையில நனையாம இருக்கும், உனக்கு கை காலெல்லாம் நன்னாவே இருக்கு, நீ பண்ணலாமே அப்படின்னு உடனே இது கோபத்துல அந்த கூட்டையே பிரிச்சு தூக்கி போட்டுடுத்து முட்டையெல்லாம் உடச்சு போட்டுருத்தான். அந்த மாதிரி நல்வழிப்படுத்துறோன்னு போய் நமக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லாம நம்ம போய் ஏதாவது பண்ணோம்னா நமக்கே ஆபத்தா விளையும். அந்த மாதிரி இல்லாம நல்வழிப்படுத்துற சக்தி சாமர்த்தியம் இருந்து நம்ம நல்வழிப்படுத்தல அப்படின்னு சொன்னா நாமும் அவமதிக்கப்படுவோம், நாமும் எல்லோராலும் பெரியவர்களாலையும் திரஸ்கரிக்கப்படுவோம், விடப்படுவோம் அப்படிங்கிறது தான் இங்க சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அப்போ சக்தி சாமர்த்தியம் இருக்காங்கிறத முதல்ல நம்ம ஆராய்ந்து அதுக்கப்புறம் நம்ம போய் தீயவர்களாக இருக்கிறவர்களை நல்வழிப்படுத்தணும். அதை படுத்தாம அவர்களை நல்வழிப்படுத்தாம நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க சுவாமி தேசிகன் நமக்கு உபதேசமாக காண்பிக்கிறார். ஓம் தத் சத். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சுபாஷித நிவியில 3வது பத்ததியில 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். அகிஞ்சித் காரினாம் தீனைஹி ஆக்ருஷ்ட குணகர்மணாம் அகாய கதசத்வானாம் தர்ஷன ஸ்பர்ஷனாதிகம். சில தீயவர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அவளுடைய தர்ஷனமும் அவளோட, அதாவது அவளை பார்க்கறதும் சரி, அவளை தொடர்றதும் சரி, அவளோட பழக்கத்தை வச்சுக்கிறதும் சரி ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற. அது எப்படிப்பட்டவர்கள், எப்படி, ஏன் அப்படின்னு கேட்டா, சில தீயவர்கள் அகிஞ்சித் காரினாம் அப்படின்னா கொஞ்சம் நன்மை பண்ணா கூட அதை பெருசுப்படுத்தாம இவன் என்ன எனக்கு பெருசா நல்லது பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவாளியே வந்து திட்டுறது. அதே மாதிரி தீனைஹி கொஞ்சம் கூட பலம் இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் தன்னுடைய பலத்தை காட்டுறது. அகிருஷ்ட குணகர்மனாம் தீய செயல்கள்லயே எப்பொழுதும் இருந்து அவளை எல்லாரும் நிந்திக்கிறது. அதுக்கப்புறம் அகாய துக்கத்தையே கஷ்டத்தையே கொடுக்கறது. கதசத்வானாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாம செய்யறது. அப்படிப்பட்ட அந்த தீயவனை தரிசன ஸ்பர்ஷனாதிக்கம், அவனை பார்க்கறதோ அவங்களோட பழக்கத்தை வச்சுக்கிறதையோ நாம் தவிர்த்திடணும் அப்படிங்கிறார். போன ஸ்லோகத்தில் அவனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு இந்த ஸ்லோகத்தில் அவனை விட்டு வந்துடணும், அவன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போன ஸ்லோகத்தில் சக்தி சாமர்த்தியம் இருந்து அவன் திருந்துவான், அவன்கிட்ட உபதேசம் பண்ணா அவன் திருந்திடுவான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்படியும் அகிஞ்சித் காரினா கொஞ்சம் நன்மை பண்ணி அப்பா நீ திருந்துறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியும் கூட அவன் அதை ஏத்துக்காம தன்னுடைய அந்த பலத்தை எல்லாம் காண்பித்து அவர்களை வந்து ஒடுக்கி அடக்கி அவர்களை தீமைப்படுத்தி
அவர்களை துக்கத்தை ஏற்படுத்தி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் அப்படி மாறக்கூடிய அந்த துஷ்டனை பார்க்கறதோ அவனோட பழக்கத்தை வச்சுக்கிறதையோ நம்ம செய்யவே கூடாது, விட்டுடணும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அப்போ என்னதான் உபதேசம் பண்ணாலும் இந்த நாய்வாலை நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபாவத்தை உடையவர்கள்கிட்ட நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது ஒன்றும் பலிக்காது. அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறதை நிறுத்திட்டு உடனே அவகிட்டேருந்து நம்ம வெளில வந்துடணும். அதுக்குன்னு ரொம்ப காலம் நான் எடுத்து போய் உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பேன், உனக்கு பண்ணிகிட்டே இருப்பேன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. விபீஷணரை பாருங்க, ராவணன் கிட்ட சொன்னார், சொல்ல வேண்டிய கடமையை சொன்னார். ஆனால் அதை கேட்கறதுக்கு அவன் துளி கூட தயாரா இல்லை. பார்த்தார், சரி இனி இதுக்கப்புறம் இவன் கூட இருந்தானா நமக்கும் அழிவு தான் ஏற்படும், அதனால நமக்கு அது தேவையில்லை, நம்ம நல்வழி எதுவோ அந்த வழியில் போய் சேருவோம்னு சொல்லி ராமரிடத்துல சரணாகதி பண்ணிட்டார். அது முக்கியம். இங்கே நம்மளும் திருத்துறோம் சொல்லி கூடவே இருக்கேன், நீ திருத்துற, நான் தம்பி தானே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் கூடவே இருக்கேன்னா கடைசியில் போய் சேர வேண்டியதுதான். அப்படி இருக்கக்கூடாது, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம வந்துடணும் அப்படிங்கிறது தான் இங்கே. அது ஒரு சாமர்த்தியம், அது புத்தி சாத்துரியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய சுபாஷித நீவியில 3வது பத்தத்தியில 10வது ஸ்லோகம், நிகிரந்தோ ஜகத் பிராணான் உத்கிரந்தோ விஷம் முகைஹி தூரத பரிஹர்த்தவ்யா திஜிஹ்வா ஜிஹ்வ விருத்தயா. அதாவது நிகிரந்தா அப்படின்னா விழுங்கிறதுன்னு அர்த்தம். ஜகத் பிராணான், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாத்தையும் அப்படியே விழுங்கக்கூடியவர்கள். உத்கிரந்தோ விஷம் முகைஹி, உமிழக்கூடியது. உத்கிரந்தம் அப்படின்னா விஷத்தை தன்னுடைய வாயினாலே உமிழக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட துஷ்டர்களை பார்த்தால் தூரதாக பரிஹர்த்தவ்யா, நாம் தூரமாகவே இருந்து விலகி நிற்கணும். ஏன்னு கேட்டா த்விஜிஹ்வா ஜிஹ்வ விருத்தியா. த்விஜிஹ்வானா பாம்பு. இந்த பாம்பு என்ன பண்ணுமா, ஜகத் பிராணான், பிராணான்னு சொன்னா பொதுவா காத்துன்னு அர்த்தம். காத்தையே அதை சுவாசிச்சுட்டு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நிகிரந்தோ ஜகத் பிராணான், காத்தை மட்டுமே சுவாசித்து கொண்டு உயிர் வாழக்கூடிய பாம்பு. உத்கிரந்தோ விஷம் முகம், அது எதை உமிழ்கிறது அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாயினாலே விஷத்தை தான் உமிழ்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த திஜிஹ்வா பாம்பை நாம பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், தூரத்த பரிகர்த்தவ்யா, தூரத்திலேயே அதை நம்ம ஒதுக்கி வச்சிடுவோம். அப்படி ஜிஹ்வ விருத்தையாக, ஜிஹ்வ விருத்தையாக அப்படின்னு சொன்னா தீய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அப்ப கபடமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை ஜிஹ்ம விருத்தையாக, அந்த தீய சுபாவம் படைத்தவர்கள் கிட்ட கூட நம்ம விலகியே இருக்கணும். ஏன்னு கேட்டா அவர்கள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்லவர்களுடைய நல்ல விஷயங்களையும் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். எடுத்துட்டு அது நல்ல வழியா இருக்கும் அப்படின்னா இல்லை, அதை கோல் மூட்டி அதை திருச்சி சொல்லி அவர்களை பத்தி கோல் சொல்றது, அவர்களை பத்தி அவதூறு பரப்புறது எல்லாம் பண்ணுவார்கள். அதுதான் இந்த ஜிஹ்ம விருத்தியாக தீய வழியில் இருக்கக்கூடியவர்களுடைய செயல். அதே மாதிரி உத்கிரந்த விஷமுகம்னா அவர்கள் வாயிலிருந்து என்ன வரும், வெறும் தீய சொற்கள் தான் வரும், பழிச்சொற்கள் தான் வரும், அவதூறான வார்த்தைகள் தான் வரும். அப்படிப்பட்ட அந்த ஜிஹ்ம விருத்தியாக கேடுகட்ட சுபாவத்தை கொண்ட அந்த தீயவர்கள் கிட்ட இருந்து தூரத்த பரிகர்த்தவ்யா, நாம் தூரத்தில் விலகி நிற்பது தான் சரி, அவர்களோட உறவை வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்போ பாம்பை போல துஷ்டனையும் பார்த்தா நம்ம தூர விலகி நிற்கணும் அப்படிங்கிறது தான் இங்க உபதேசம். ஓம் தத்சத்து. சுபாஷித நீவியில 3வது பத்தத்தியில 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். அதிகோன்னதைரபி சுதாருணான்விதைஹி அசக்ருத் பிரமத் பசுகணாங்கிரி பீடிதைஹி விதி சித்தனைக குண சஸ்ய சம்பதா விரசைஹி ஸ்வபாவ கட்டினை ரலம் கலைஹி. அதாவது அதிகதோன்னதைரபி, ஒரு நிலையில உயர்ந்தவராக இருந்தாலும் கூட, அதாவது இந்த இடத்துல துஷ்டனை காண்பிக்கிறார். ஒரு துஷ்டன் அவன் ஏதோ ஒரு விதத்துல பெரியவனா இருக்கலாம், நல்ல ஞானத்தோட இருக்கலாம், ஆனா அவன் துஷ்டனா இருக்கலாம். இல்ல நிறைய செல்வம் படைத்தவனாக இருக்கலாம், ஆனா அப்படி அவன் துஷ்டனா இருக்கலாம். அப்போ உன்னதமான ஒரு நிலையில தான் இருக்கான், ஆனா அவன் தீயவன். அப்படி இருக்கக்கூடியவன் சுதாருணான்விதைஹி அசக்ருத் பிரமத் பசுகணாங்கிரி பீடிதைஹி, அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா தீய செயல்களை கொண்டவனாக இருப்பான். அது மட்டும் இல்லாம தன் முன்னாடி பல பேர் முட்டாள்கள் தெரிஞ்சுட்டு இருப்பாளாம் அவன் முன்னாடி. ஏன்னா புத்திசாலியா இருக்கிறவன் அவன்கிட்ட போய் தெரிய மாட்டான், அவன்கிட்ட இருந்து தூர விலகி தான் நிற்பான். அதே முட்டாளா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், இவன்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்காதா,
இவன் நிறைய பெரிய செல்வந்தனா இருக்கானே, எப்படியாவது இவன் கிட்ட நம்ம சுத்தி சுத்தி வந்தோம்னா இவன் நமக்கு செல்வத்தை கொடுப்பானே அப்படின்னு. அப்படி பிரமத் பசுகணான், பசுகணான்னா இங்க மனித கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பசுன்னு எதுக்கு சொல்றாருன்னா புத்தி இல்லாதவங்கிறது காண்பிக்கிறதுக்காக பசுன்னு இங்க காண்பிக்கிறார். இல்ல மனுஷகணான்னு ஏதாவது போட்டிருக்கலாம். அப்படி இப்படி சொல்றதுக்கு காரணம் அது. அப்படி அங்கிரி பீடித்தை, அவனுடைய காலை பாதம், அங்கிரின்னா பாதம், அவனுடைய காலை பிடிச்சுட்டு சுத்திண்டே இருப்பாளாம். அவன் காலையே சுத்தி சுத்தி வருவாளாம். யாரு? முட்டாள் ஜனங்கள். எதுக்காக? இப்படி இவங்கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுறாதா அப்படின்னு. யார்கிட்ட போய்? தீவன் கிட்ட. விதி சித்தனேக குணசஸ்ய சம்பதா. ஒருவேளை ஒரு விதிவசத்தினாலே நல்ல குணம் படைத்த நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுவாளா? விரசைகி ஸ்வபாவ கடினைகி அலம் கலைகி. இந்த ஸ்வபாவத்தை, அதாவது ஸ்வபாவத்தினாலேயே கெட்டவனாக இருக்கக்கூடிய அந்த துஷ்டனை எப்பொழுதும் அவன்கிட்ட இருந்து தூரத்திலேயே விலகி நிற்பார்கள் அப்படின்னு. அப்போ முட்டாளா இருக்கக்கூடிய ஜனங்கள் இவனுடைய காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாளே தவிர, விதிவசத்தினாலே நல்ல குணம் படைத்த நல்ல மக்கள் இவன்கிட்ட இருந்துட்டு அவன்கிட்ட ஆதாயத்தை, அவன்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதாயம் எதுவா இருந்தாலும் அது வேண்டான்னு சொல்லி விலகிய நிற்பார்கள். அவன்கிட்ட போய் இருந்துட்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற. அப்போ என்னதான் நமக்கு நிலை தாழ்ந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதிவசத்தினாலே நம்ம போக வேண்டிய ஒரு காரியம் ஏற்பட்டா கூட துஷ்டன் கிட்ட போய் நம்ம நிக்க கூடாது அப்படிங்கறத தான் இங்க உபதேசப்பிரதமா நமக்கு சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஓம் தத்சத். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சுபாஷித நீவியில 3வது பத்ததியில கடைசி ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். முக்தாஹார நிஷேவிதாபி ந தத்விருத்யை திசந்த்யந்தரம் பந்தே காட விமர்தனேபி ந ஜகத்யன்யோன்ய சம்பீடனம் உஷ்ணே சீதலதாமுபேத்ய சிசிரே பிராப்தே பஜந்துஷ்ணதாம் காமாந்தப்புரச்சேட்டிகா குச்சதட்டி காఠిన్యவந்தः கலாஹா. மன்மதனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரியினுடைய மார்பு ஸ்தனமானது எப்படி இருக்குமோ கடினமாக, அதுபோல துஷ்டனும் இருப்பான் அப்படிங்கிற. அப்போ மன்மதனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரியினுடைய மார்பகங்களோடு ஒப்பிட்டு துஷ்டனை காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ அந்த மன்மதனுடைய அந்தப்புறத்தினுடைய வேலைக்காரியினுடைய மார்பகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, முக்தாஹார நிஷேவிதாபி ந தத்விருத்தியை திசத்யந்தரம். இந்த முக்தாஹாரம்னா முத்து மாலை. அந்த பெண்கள் முத்து மாலையை போட்டு இருப்பாளாம் தங்களுடைய கழுத்துல. அந்த முத்து மாலைகள் அந்த மார்பகங்களுக்கு நடுவுல போக முடியாத படிக்கு அது ரொம்ப பெருத்து இருக்குமா. இது அந்த பெண்களுடைய விஷயத்துல சொல்றது. இப்போ இதே துஷ்டனுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது முக்த ஆகார அப்படின்னு பிரிக்கணும். அப்போ முக்த அப்படின்னா விட்டது அப்படின்னு அர்த்தம். ஆகாரன்னா சாப்பாடு, சாப்பாடை விட்டவன், அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தன். நிஷேவிதாபி, அவன் இந்த துஷ்டங்கிட்ட ஐயா எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா, தத்விருத்தியை திசத்யந்தரம், அவனை கூட மதிக்காம அவனை தூர விரட்டி விட்டுடுவான் அப்படின்னு. அப்போ துஷ்டனானவன் எப்படி தன்கிட்ட இருந்தாலும் கூட ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு நின்னா அவனை துரத்தி விடக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை, மனோதிடத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் அவன். அப்புறம் பந்தே காட விமர்தனேபி. இப்போ அந்த மன்மதனுடைய அந்தப்புறத்தினுடைய வேலைக்காரனுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த ஸ்தனங்கள் பந்தே கட்டப்பட்டிருக்கும். அதாவது இந்த கச்சம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவா, மார்பக கச்சை அப்படின்லாம் சொல்லுவா, அதனால கட்டப்பட்டிருக்கும். காட விமர்தனேபி, சில சமயத்துல அது சில பேர்களுடைய கைகள்னாலே விமர்தனாக நன்றாக ஒரு கைகளை கொண்டு ஒரு மர்தனம் பண்ணப்படக்கூடியது, அதாவது பிணையப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட ஜகத் அந்யோன சம்பீடனம், இது ஒண்ணுக்கு ஒண்ணு தங்களை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதே குறியா இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திமிரின்று இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுக்கு ஒண்ணு திமிரிண்டு அப்படியே நான் தான் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ இதே ஒரு துஷ்டனுடைய விஷயத்துல பத்தி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இந்த துஷ்டனானவன் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவன். அப்படி ஒருவேளை கட்டுப்படுற மாதிரி இவன் நடிக்கவும் சில சமயத்துல செய்வான். இவனை காட்டிலும் பலசாலியா இருக்கிறவர்கள் முன்னாடி இவன் கட்டுப்படுவானோ இல்ல கட்டுப்பட்ட மாதிரி இருப்பானோ நடிக்கவோ செய்வான். அப்படி இருந்தாலும் கூட இவன் என்ன பண்ணுவான், எப்படா அப்பா நம்ம அடுத்தவர்களை ஆட்கொள்ளலாம், பீடிக்கலாம், அவர்களை துஷ்ட காரியத்துல ஈடுபடுத்தலாம், அவர்கள் மேல ஆக்கிரமணம் பண்ணலாம் அப்படின்னே இருப்பானா.
அது மட்டும் இல்லாம உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜன் துஷ்ணதாம், இந்த வேலைக்கார பெண்களுடைய விஷயத்துல பார்க்கும்பொழுது இந்த ஸ்தனமானது மார்பானது எப்படி இருக்குமா, உஷ்ண காலத்துல அதாவது வெயில் காலத்துல குளிர்ச்சியாக இருக்குமா. அதே சிசிரே குளிர்ந்த காலத்துல பஜன் துஷ்ணதா அது சூடாக இருக்குமா. இப்போ அதே துஷ்டனுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது உஷ்ணே தீயவர்கள் கிட்ட இவன் எப்படி இருப்பானா, சீதலதாம் நல்லவனாக இருப்பானா. அதே சிசிரே நல்லவர்கள் கிட்ட பஜன் துஷ்டதாம் தீயவனாக இவன் இருப்பானா. அப்போ இவனை காட்டிலும் தீயவனா இருக்கிறவன் ஒருத்தன் கிட்ட இவன் நல்லவனா இருப்பான், தன்னை காட்டிலும் கீழே இருக்கக்கூடிய ஒரு நல்லவன் கிட்ட இவன் தீயவனாக இருப்பான். இப்படி சுபாவத்தை மாத்துவான். அப்படி காமாந்தப்புற சேட்டிகா, காமனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய சேட்டிகா வேலை பெண்களுடைய குச்சத்தட்டி காட்டின்யதா, அந்த குச்சத்துல அதாவது அந்த மார்பக காட்டின்யம் எப்படி கடினமாக இருக்குமோ அது போல துஷ்டனும் கடினமாக இருப்பான். அப்பேற்பட்ட துஷ்டனிடத்திலிருந்து நம்ம விலகி இருக்கணுமே தவிர அவனோட ஒட்டி உறவாடக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த கல பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தத்திலே சுவாமி வேதாந்த தேசிகர் நமக்கு அத்தியுதமாக ஒரு துஷ்டனுடைய சுபாவங்களை எல்லாம் கண்முன்னே நிறுத்தி அவனிடத்திலிருந்து எப்படி நம்ம விலகி இருக்கணும், முடிஞ்சா அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், முடியலையா அவங்ககிட்ட இருந்து ஓடி விலகி வந்துடணும் அப்படிங்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் பலவிதமான ஒரு உபமானங்களை எல்லாம் காண்பித்து நமக்கு காண்பித்திருக்கார். அடுத்த பद्धதியை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம்.